ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை வாங்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஞ்சில் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஹையிலேருந்து எவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹை நம்ம இங்கே வச்சுக்கிட்டா கூட இங்கேருந்து கீழே எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கிட்ட விழுந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் 50%லேருந்து விழுந்து மறுபடியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். இப்போ தான் ஏறுற மாதிரியே காமிச்சிருக்காங்க. இது ஏறுற மாதிரி ஏறிட்டு மறுபடியும் கீழே விழுமா என்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இங்கேருந்து ஏறி இது வரைக்கும் ஏறி இருக்குது. ஒரு 16% கிட்ட கொடுத்துருக்கு. இப்போயே இன்னும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய ஹை போணுச்சுன்னா எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், பழைய ஹை 50% கீழே விழுந்தால் 50% மேலே போகும் அப்படின்னு. ஆனால் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக போயிருக்கிற ஹையிலேருந்தே போனீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஹை போனாலே ஒரு 70% கிட்ட கிடைக்கிது. நீங்கள் யாரெல்லாம் இந்த சப்போர்ட் பாயிண்டில் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே யார் 30 கிட்ட வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 30 கிட்ட வாங்கினவங்களுக்கு தான் லக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுறேன் பாருங்கள். பழைய 30 கிட்ட வாங்கினவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போனாலே பார்த்தீங்கன்னா 100%ன்னு காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60 போகுதுன்னா அது பார்த்தீங்கன்னா டபுள்னு அர்த்தம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் டபுள் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம இப்போ சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் உருவாக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் உருவாக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு இந்த கீழே போகிற மாதிரியே ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்காங்க. கீழே பேய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி வெடிக்கும்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம வரைஞ்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோடை போட்டு அப்படி இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி நேராகவே ஒரு கோடு போட்டுருங்க இங்கேருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறையா வாட்டி சப்போர்ட் பாயிண்ட் வந்திருக்கு. இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறையா வாட்டி வந்திருக்கு பாருங்கள். நிறையா வாட்டி இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே நான் பிரேக் ஆனிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய ஹைக்கு போகுமாங்கிறது தெரில. ஏன்னா கொஞ்சோண்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலே எவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலே 20% கிட்ட கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன ஸ்டாக்கை பற்றி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போடலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எதுக்குள்ளே போகலாம். எதுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா screener.in. இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போய்கிட்டுருக்கு. இதில் போய்ட்டு உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே கீழே அப்படியே காட்டும். இல்லைனா அதுவே டேரெக்டாகவே வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு நம்ம நேராக வச்சுக்கலாம். இருங்க ஒரு மினிட். நேராக வச்சுட்டு மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஸ்மால் கம்பெனி, அதான் பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்குது ஸ்மால் ஃபினான்ஸு. ஒரு 7000 கோடி கிட்டே இருக்குது. ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா 5 தான் இருக்குது, அதாவது 6 கிட்ட இருக்குது. நீங்கள் இதை ஸ்டாக் பியை செக்டர் பியோட கம்பேர் பண்ணலாம், இல்லைனா இதோட மீடியன் பியோட கம்பேர் பண்ணணும். மீடியன் பி பார்த்திங்கன்னா மீடியன் பிஏ 9 கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பி பார்த்திங்கன்னா 6.5 கிட்ட இருக்குது. லாஸ்ட்டு 1 இயராக வச்சு பார்க்கலாம். லாஸ்ட்டு 1 இயராக பார்த்திங்கன்னா இப்போ தான் பி பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே போயிருக்கு. மீடியன் பியோட கீழே இருக்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூடாக இருக்குதுன்னு அர்த்தம். குட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கேகரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 45% கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வேறு இதே செக்டரில் இருக்கிற பி ரேஷியோட கம்பேர் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 2021 600 700 இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 1600 அப்படி இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா 600 கிட்ட இருந்தது. 1000 கோடியை அப்படியே இதாகிருக்காங்க லாஸ்ட்டு 3 வருஷத்தில். செப்டம்பர் 21க்கும் செப்டம்பர் 2024க்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ பார்க்கலாம். நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0 கிட்ட இருக்குது. கிராஸ் என்பிஏயும் பார்த்திங்கன்னா 2.5 கிட்ட இருக்குது. இது ஒரு நல்ல இதான்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல என்பிஏ தான். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 233 இருக்குது. இப்போ தான் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 300 330 கொடுத்துருக்காங்க.
பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துருக்கு. 127லேருந்து 200, 300 தான் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இது இயர் ஆன் இயர் பார்க்கலாம். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 5677, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இயர் 2024 முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ரெவென்யூ மட்டும் அவ்வளோ வந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1281 கோடி வந்து ப்ராஃபிட் மட்டும் பார்த்துருக்காங்க. டிவிடெண்ட் பேஅவுட்டும் 6% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து அப்படியே 6% கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே டிவிடெண்டாகவே கொடுத்துருவாங்க. ஆனால் வேறு எதுலேயுமே அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற இதே இருக்காது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டணும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் சேல்ஸ் க்ரோத் 25% இருக்குது லாஸ்ட்டு 5 இயர்ஸு. காம்பவுண்டிங் ப்ராஃபிட் க்ரோத் 45 இருக்குது ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 14% கிட்ட இருக்குது. அப்புறம் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா 5000 கோடி கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. பாரோவிங் பார்த்தீங்கன்னா 33,000 இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எல்லாமே ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ பண்ணி வச்சுருக்காங்க. 9766 கோடி எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ROE பார்த்தீங்கன்னா 27% இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நிறையா இருக்குது. இப்போ தான் என்ன ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை காணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல, பப்ளிக்கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ தான் மெர்ஜ் ஆனிச்சு, ஏன் பப்ளிக்கிட்ட இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோடு இருக்கிற செக்டரில் இது கூடயா கம்பேர் பண்ணுவோம். இது எத்தனை PE ரேஷியோ இருக்குது? 6 கிட்ட இருக்குது. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட போனீங்கன்னா அவங்களோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 23 கிட்ட இருக்குது. 23 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 583 கிட்ட இருக்குது. அதோட அதேமாரியே இருக்கிற இன்னொரு பேங்க்கில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் இதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் போய்ட்டு உத்தரகாண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8.52 இருக்குது. எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது PE ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா. நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது இருங்க, அது கூடயும் கம்பேர் பண்ணிடுவோம். ஸ்மால் ஃபினான்ஸ் ஏஐ பற்றியாச்சு. ஈக்குட்டாஸ் தான் நிறையா பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதில் போய் பார்க்கலாம். அதோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15 கிட்ட இருக்குது. இருக்கிறதுலே PE ரேஷியோ எதில் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் தான். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன செக்டரில் இருக்கிற பேங்க், எந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பண்ணிடலாம்.